திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த பிரம்மாண்ட சந்திப்பு நிகழ்ச்சி சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? சுமார் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 லட்சம் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். சுமார் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள்? அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் என்னென்ன? விவரங்கள். திருவண்ணாமலையில் திமுகவினுடைய இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பது இன்று மாலை தொடங்க இருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதை பொறுத்தவரை குறிப்பாக திமுகவினுடைய 29 மாவட்டங்களைச் சேர்ந்த 91 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1,30,329 கிளை வார்டு பாக நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்கின்றனர். துணை முதலமைச்சர், அதேபோல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், நிர்வாகிகளும் பங்கேற்கிறார்கள். 130 ஏக்கர் பரப்பளவில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பிரமாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருப்பது போல மட்டுமல்லாமல் 1,30,000 நிர்வாகிகளும் அமரக்கூடிய வரையிலான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியும் மாவட்டம் தோறுமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கூட்டம் ஒன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அதற்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அதன் மூலமாகவே ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்கள் இருக்கைகளில் அமர வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அமர வைக்கப்படுபவர்களுக்கு அனைவருமே தற்போது மாலை நேரம் என்பதால் சாப்பிடுவதற்கு 7 வகையான ஸ்நாக்ஸ்களும் அவர்களுக்கு தண்ணிப்பாட்டிலுடன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவையான மொபைல் கழிவறைகளும் மினி கிளினிக் போன்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கணக்கான வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனடியான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பின் போது வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் வந்திருக்கிறார். தற்போது ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார். 5 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய மேடைக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார். அதற்கு முன்பாக துணை முதலமைச்சர் வருகிறார். இதற்கு முன்பாகத்தான் தற்போது கலை நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்.ஆர். இளங்கோ பேச இருக்கிறார். இறுதியாக பார்க்கும்போது இளைஞரணி செயலாளர் மற்றும் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு பின்பாக முதலமைச்சர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து தற்போது வந்தமனம் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் லட்சக்கணக்கான வந்தாலும் சாரசாரையாக சென்று கொண்டு இருக்கையில் அமரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் முடிந்த செல்லும் பொழுது அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதியம் மட்டன் பிரியாணி செய்யப்பட்டு அவர்கள் வாகனங்களுக்கு அந்த நிர்வாகிகள் மூலமாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக லட்சக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பாக இருந்தால் எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போன்று வரக்கூடியவர்களும் உற்சாகமாக வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இளைஞரனுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கூட தொடர்ந்து திமுகவினுடைய மிகப்பெரிய பலமாக இளைஞரணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் சந்திப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வடக்கு மண்டலத்தில் தான் 91 சட்டப்பேரவை தொகுதியின் பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். அடுத்ததாக கொங்கு மண்டலம் மற்றும் தென் மண்டலம் என பிரிக்கப்பட்டு 15 நாட்களுக்கு ஒரு நாட்களுக்குள்ளாக இன்னும் 2 சந்திப்புகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்புகள் ஜனவரி மாதம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக முதற்கட்டமாக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் திமுகவினுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பது திருவண்ணாமலையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதற்காக நிர்வாகிகள் லட்சக்கணக்கான திரண்ட வண்ணம் இருக்கிறார்கள். திருவண்ணாமலையை ஒரு விழாக்குளம் போன்ற ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியும். திருவண்ணாமலை வந்த முதலமைச்சருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் என ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டதையும் நாம் பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.